என் தங்கமே, நாளை காலை நீ கதவை திறக்கும் அந்த ஒரு நொடி சாதாரண நொடி அல்ல. அது உன் வாழ்க்கையின் அதிர்வை மாற்றப்போகும் தெய்வீக தருணம். இன்று வரை நீ சுமந்த கவலைகள், நீ உள்ளுக்குள் தாங்கிய கண்ணீர்கள், யாரிடமும் சொல்லாமல் மறைத்த பயங்கள், நிசப்தமாக விழுந்த பிரார்த்தனைகள், இரவு நேரங்களில் தலையை தலையணையில் வைத்து அழுத நொடிகள், இவை எல்லாம் வெறும் நினைவுகள் அல்ல. அவை நாளை காலையின் வாசலில் காத்திருக்கும் பதில்கள். நீ திறப்பது ஒரு கதவு மட்டும் இல்லை என் செல்லமே, நீ திறப்பது உன் விதியின் புதிய வாசல். நீ திறப்பது ஒரு புதிய அதிர்வின் நுழைவாயில். நீ திறப்பது இன்று வரை தடைபட்டிருந்த ஆசீர்வாதம், உன் வீட்டுக்குள் வரப்போகும் பாதை. அதனால் இந்த இரவை சாதாரணமாக கடக்காதே. இந்த இரவு முடியும் முன் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை வளர்த்து வை. ஏனென்றால் நாளை காலையின் ஒளி உன் வாழ்க்கையை மெதுவாக அல்ல, ஆழமாக மாற்றப்போகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில காலைகள் வெறும் சூரிய உதயம் அல்ல, சில காலைகள் தெய்வ தீர்ப்பு, சில காலைகள் உன் கண்ணீருக்கு வந்த பதில், சில காலைகள் நீண்ட நாள் காத்திருந்த திருப்புமுனை. நாளை அப்படிப்பட்ட காலையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ பல நாட்களாக உன் உள்ளத்தில் சுமந்து வந்த பாரம் உச்சிக்குச் சென்றுவிட்டது. உன் மனம் இனி பழைய இருளை தாங்கும் நிலை இல்லை. அதனால் பிரபஞ்சமும் அம்மன் அருளும் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல தயாராகிவிட்டது. நீ கதவை திறக்கும் அந்தச் சமயத்தில் காற்று கூட வேற மாதிரி இருக்கும். அது வெறும் குளிர் காற்று அல்ல, அது உன் மனத்தில் தேங்கிய கனத்தை வெளியேற்றும் அலை. நீ பார்க்கும் வெளிச்சம் வெறும் சூரிய ஒளி அல்ல, அது உன் வீட்டின் மூலைகளில் தங்கி இருந்த இருளை சிதைக்கும் ஒளி. நீ கேட்கும் பறவையின் சத்தம் கூட வெறும் இயற்கை அல்ல, அது இனி எழு, இனி நிமிரு, இனி உன் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லும் தெய்வ அழைப்பு. என் செல்லமே, நாளை காலை கதவை திறந்தவுடன் முதலில் மாறப்போகிறது உன் உள்ளத்தின் உணர்வு. பல நாள்களாக காரணமில்லாமல் இருந்த மனசோர்வு, எழுந்தவுடன் இருந்த கனத்த தன்மை, முகத்தில் இருந்த மந்தம், மார்பில் இருந்த அழுத்தம், இவை மெதுவாக குறையும். ஏனென்றால் சில நேரங்களில் உலகம் வெளியே மாறுவதற்கு முன் உள்ளே மாறும். நீ உணர்வாய், இன்று ஏதோ வேற மாதிரி இருக்கு, எதுக்கோ மனசு கொஞ்சம் இலகுவா இருக்கு, அவ்வளவு பயமா இல்ல என்று. இதுதான் முதல் அதிசயம். உலகம் மாறும் முன் மனத்தின் வானிலை மாறுகிறது. உள்ளே இருந்த கருமேகம் கலைந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாளை காலையின் காற்று உனக்கு சாதாரணமாக தோன்றாது. அது உன்னை தொட்டவுடன் நீண்ட நாட்களாக உறைந்திருந்த நம்பிக்கை மெதுவாக உருகத் தொடங்கும். உன் உள்ளம் சொல்வது, இன்னும் முடியலைன்னு நினைச்சேன், ஆனா முடிஞ்சிருக்கு போல என்று. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலையில் கதவை திறக்கும் அந்த தருணம் உன் வீட்டின் ஆற்றல் வட்டமும் மாறும். சில வீடுகளில் இரவு முழுவதும் தேங்கிய மன அழுத்தம் இருக்கும். சுவர்களில் கூட சண்டையின் நிழல் இருக்கும். வாசலில் கூட சோர்வு தங்கி இருக்கும். ஆனால் அம்மன் அருள் முடிவு செய்தால் ஒரே ஒரு காலையில் அந்த வீட்டு அதிர்வு மாற்றம் பெறும். நீ வாசலை திறக்கும் போது காற்றோடு சேர்ந்து நின்று போன ஆற்றல் வெளியேறும். உன் வீட்டுக்குள் புதிய அலை நுழையும். நீ பல நாட்களாக கவனிக்காமல் இருந்த பூஜை அறை திடீரென்று உயிரோடு இருப்பது போல தோன்றும். தீபம் இன்னும் பிரகாசமாக எரியும். பூக்களின் வாசனை வேற மாதிரி இருக்கும். சமையலறையில் சமைக்கும் உணவுக்கும் ஒரு மென்மை வரும். வீட்டில் பேசும் வார்த்தைகளுக்கும் ஒரு அமைதி வரும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மாறப்போகிறது வெறும் நாள் அல்ல, உன் இல்லத்தின் உயிர் அதிர்வு. என் தங்கமே, நாளை காலை கதவை திறந்தவுடன் உன் வாழ்க்கையில் சில தாமதப்பட்ட செய்திகள் நகரத் தொடங்கும். நீ காத்திருந்த ஒரு அழைப்பு, நீண்ட நாள் நின்றிருந்த ஒரு வேலை, பதில் வராமல் இருந்த ஒரு விஷயம், மனதில் பதட்டம் கொடுத்த ஒரு பிரச்சனை, இவை அனைத்தும் மெதுவாக நகரத் தொடங்கும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் பல விஷயங்கள் வெளியில் தடைப்பட்டது போல தோன்றினாலும் உண்மையில் உள்ளே இருந்த பயம்,
சோர்வு, நம்பிக்கையின்மை, தகராறு, ஆற்றல் சீர்கேடு இவைகளால்தான் அவை நிற்கும். நாளை காலை அந்த உள் தடைகள் பலவீனமடையும். அதனால் வெளி பாதைகளும் திறக்கத் தொடங்கும். சிலர் இதை அதிர்ஷ்டம் என்பார்கள், சிலர் இதை டைமிங் என்பார்கள். ஆனாலும் என் செல்லமே, உண்மையில் அது அருள். சரியான நேரத்தில் திறக்கும் கதவு, சரியான அலைபரப்பில் வரும் பதில், சரியான நாளில் நகரும் விதி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலையில் கதவை திறக்கும் போது நீ பயமின்றி திறக்க வேண்டும். ஏனென்றால் பலர் வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தையும் பயந்து விடுகிறார்கள். நீண்ட நாட்கள் இருளில் இருந்தவர் ஒளி வந்தாலும் கண்களை மூடிக்கொள்வார். நீண்ட நாட்கள் தோல்வியில் இருந்தவர் வெற்றி வரும்போது கூட இது நிஜமா என்று சந்தேகிப்பார். நீண்ட நாட்கள் வலியில் இருந்தவர் அமைதி வந்தாலும் இது எவ்வளவு நாள் என்று பயப்படுவார். இதுதான் உள்ளார்ந்த பழைய காயத்தின் விளைவு. ஆனால் நாளை நீ கதவை திறக்கும் போது உன் மனமும் திறந்திருக்க வேண்டும். நான் பெற தயாராக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை ஏற்கிறேன், நான் நல்லதை நம்புகிறேன், நான் இனி பழைய பயத்துக்கு திரும்ப மாட்டேன் என்று உள்ளே சொல்லிக்கொள். ஏனென்றால் தெய்வம் தரும் மாற்றம் வாசலில் வந்தாலும் அதை உள்ளே வர அனுமதிப்பது உன் மனம்தான். என் செல்லமே, நாளை காலையின் முதல் ஒளி உன் உடலையும் தொடும். நீ பல நாட்களாக உணர்ந்த சோர்வு, காரணமில்லாத உடல் கனத்தனம், தலை சுற்றும் போல இருந்த மன அழுத்தம், தூக்கமின்மையின் பாரம் இவை அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கலாம். உடல் என்பது வெளி உலகின் சுமையையும் உள்ளே இருக்கும் கவலையையும் சேர்த்து தாங்கும். அதனால் உடல் சோர்வாக இருந்தால் பலர் மருந்து மட்டும் தேடுவார்கள். ஆனால் சில சோர்வுகளுக்கு மருந்துடன் அருளும் தேவை. நாளை காலை உன் உடல் சுவாசிக்கப் போகிறது. நீ வெளியே நின்று காற்றை இழுக்கும் அந்த நொடியில் உன் நரம்புகளுக்குள் புதிய அமைதி பாயும். இது பெரிய அதிசயம் போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் தங்கமே, உள்ளே இருந்த அழுத்தம் குறைவது தான் பல பெரிய ஆசீர்வாதங்களின் முதல் அறிகுறி. உடல் இலகுவானால் மனம் நிமிரும், மனம் நிமிர்ந்தால் முடிவுகள் தெளியும், முடிவுகள் தெளிந்தால் வாழ்க்கை நகரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலை கதவை திறந்தவுடன் உன் வீட்டின் வாசல் ஒரு எல்லை கோடு போல இருக்கும். அதன் உள்ளே இருந்த பழைய அலை, அதன் வெளியே காத்திருக்கும் புதிய அலை. நீ அதை திறக்கும் போது நீயே அந்த எல்லையை தாண்டுகிறாய். நேற்று வரை இருந்த பயம், பழைய நினைவு, தோல்வி உணர்வு, தடை உணர்வு, என்னால முடியாது என்ற மனநிலை இவை வாசலுக்குள் தங்க வேண்டும். வெளியே செல்ல வேண்டியது அவை, உள்ளே வர வேண்டியது நம்பிக்கை, தெளிவு, துணிவு, அருள். உன் வாசலை அப்படியே நினைத்து திற. ஒரு கதவு போல அல்ல, ஒரு யாக சன்னதி போல. உன் கையை பிடித்து அம்மன் சொல்கிறாள் போல திற. வா, புதிய நாள் உனக்காக காத்திருக்கிறது. வா, நீ சுமந்த பாரம் இங்கேயே முடிகிறது. வா, இன்றிலிருந்து உன் அதிர்வு மாறுகிறது என்று. என் தங்கமே, நாளை காலை கதவை திறக்கும் போது சிலர் உன்னை பற்றி நினைக்கும் விதமும் மாறத் தொடங்கும். ஏன் தெரியுமா? நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் நின்று போன ஆற்றல் இருந்தால் பிறர் பார்வையும் மங்கலாகி விடும். அவர்கள் உன்னை சரியாக புரிந்துகொள்ள மாட்டார்கள். உன் மதிப்பு தெரியாது. உன் நல்ல எண்ணங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் அருள் அலை மாறும்போது உன் முகத்தில் தெரியாத ஒளி வரும். உன் குரலில் தைரியம் வரும். உன் உடல் மொழியில் நிமிர்வு வரும். அப்போது உன்னை பார்த்து பேசும் மனிதர்களின் அணுகுமுறையும் மாறும். சிலர் திடீரென்று மென்மையாக நடந்து கொள்வார்கள். சிலர் உன்னை உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் நீண்ட நாள் தள்ளி வைத்த விஷயத்தை முடிக்க முன்வருவார்கள். இது எல்லாம் வெறும் சம்பவம் அல்ல. உன் அலை மாறும்போது உலகின் பதிலும் மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலை உன் வாசலில் நிற்கும் போது ஒரு விஷயத்தை நினைவில் வை. நீ தனியாக இல்லை. உன் பின்னால் உன் பிரார்த்தனைகள் நிற்கின்றன. உன் அம்மாவின் கண்ணீர் நிற்கலாம். உன் குடும்பத்தின் ஆசைகள் நிற்கலாம். நீ இரவில் சொன்ன அம்மா காப்பாத்து என்ற மௌன குரல் நிற்கிறது. அந்த எல்லா வேண்டுதல்களும் நாளை காலை உன் அருகில் நிற்கும். நீ கதவை திறக்கும் போது
அது வெறும் காற்று உன்னை தொடுவது அல்ல, உன் வேண்டுதல்களின் பதில் உன்னை தொடுகிறது. இதை உணர்ந்தவுடன் நீ கதவை திறப்பது கூட ஒரு பூஜையாக மாறும். உன் முதல் பார்வை ஆசீர்வாதமாக மாறும். உன் முதல் மூச்சு பிரசாதமாக மாறும். உன் முதல் அடியெடுத்து வைக்கும் தருணம் விதி மாற்றத்தின் தொடக்கமாக மாறும். என் செல்லமே, நாளை காலை நீ பார்க்கப் போகும் உலகம் முழுவதும் வெளியில் மாறி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நீ பார்க்கும் பார்வை மாறும். அதுவே பெரிய அதிசயம். முன்பு பயமாய் தோன்றிய பாதை இப்போது சாத்தியமாய் தோன்றும். முன்பு தடை போலத் தோன்றிய நிலை இப்போது கற்றுக் கொடுத்த அனுபவமாய் தோன்றும். முன்பு உன்னை நொறுக்கிய நினைவுகள் இப்போது உன்னை வலுப்படுத்திய சோதனைகள் போலத் தோன்றும். இதுதான் உண்மையான உலக மாற்றம். வெளி உலகம் மெதுவாக மாறும், ஆனால் உள்ளே பார்வை மாறினால் உலகமே புதிதாக தெரியும். நீ இதை அனுபவிக்கப் போகிறாய். நாளை காலை உன் கண்கள் வெறும் வெளிச்சத்தை பார்க்காது, அர்த்தத்தை பார்க்கும். உன் இதயம் வெறும் காற்றை உணராது, அருளை உணரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலை ஒரு சிறிய செயலை மறக்காதே. கதவை திறந்தவுடன் ஒரு நொடி நின்று ஆழமாக மூச்சை இழு. உன் மனத்தில் சொல்லு, இந்த வீட்டில் நல்லதே நுழையட்டும். பழைய இருள் வெளியேறட்டும். என் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும். என் பாதையில் பாதுகாப்பு இருக்கட்டும். என் உடலில் சக்தி பெருகட்டும். என் மனதில் நம்பிக்கை எழட்டும். அம்மா, நீ முன்னாடி நட என்று சொல்லு. இந்த சொற்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை நாளின் விதையை விதைக்கும் மந்திரங்கள். காலை முதல் எண்ணம் பல நேரங்களில் நாள் முழுவதும் அதிர்வை தீர்மானிக்கும். அதனால் நாளை காலையை வெறும் அவசரத்தால் தொடங்காதே, புனிதத்தால் தொடங்கு. என் தங்கமே, நீண்ட நாட்களாக உன்னை தடுத்து வைத்திருந்த ஒன்று நாளை முதல் பலவீனமாகும். அது ஒரு மனிதரின் தாக்கமாக இருக்கலாம், ஒரு பழைய பயமாக இருக்கலாம், ஒரு தாமதமான பண விஷயமாக இருக்கலாம், ஒரு மனச்சோர்வு சுற்றமாக இருக்கலாம், ஒரு குடும்ப பதட்டமாக இருக்கலாம், ஒரு உடல் சோர்வாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதன் பிடி தளரப்போகிறது. நீ உடனே பெரிய வெடிப்பு மாதிரி மாற்றம் காணாமல் இருக்கலாம், ஆனால் அதன் பிடி தளர்ந்துவிட்டால் போதும். அங்கேயே வெற்றி தொடங்கிவிடும். பலர் நினைப்பார்கள் மாற்றம் என்றால் பெரிய சம்பவம். இல்லை என் செல்லமே, உண்மையான மாற்றம் பல நேரங்களில் அமைதியாக வரும். ஒரு காலையில் மனம் இலகுவாகிறது, ஒரு வார்த்தை நிம்மதி தருகிறது, ஒரு செய்தி தடை உடைக்கிறது, ஒரு அழைப்பு பாதை திறக்கிறது, ஒரு நம்பிக்கை உள்ளே விழுகிறது. அங்கேயே உலகம் மாறத் தொடங்கிவிடுகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உன் ஆன்மாவை தழுவி சொல்லுகிறார், என் தங்கமே, நாளை காலை நீ கதவை திறக்கும் போது உன் வாழ்க்கை பழைய அத்தியாயத்தை மெதுவாக மூடத் தொடங்கும். நீ இனி நேற்று இருந்த அதே மனிதர் இல்லை. நீ கண்ணீர் சுமந்தாலும் உடையாமல் இருந்தவள். நீ பயந்தாலும் நின்றவள். நீ காத்திருந்தாலும் நம்பிக்கையை முழுவதும் விடாதவள். அதனால் தான் இந்த புதிய காலையின் அருள் உனக்காக வருகிறது. கதவை திறக்கும் அந்த நொடி உன் உள்ளம் திறக்கட்டும். உன் மூச்சு நிமிரட்டும். உன் கண்கள் ஒளியை ஏற்கட்டும். உன் வீடு ஆசீர்வாதத்தை வரவேற்கட்டும். உன் பாதை பாதுகாப்பாகட்டும். உன் வார்த்தைகள் மென்மையாகட்டும். உன் மனம் உறுதியாவட்டும். உன் உடல் இலகுவாகட்டும். உன் குடும்பத்தில் அமைதி பெருகட்டும். உன் முயற்சிகளில் வழி திறக்கட்டும். உன் காத்திருப்பில் பதில் கிடைக்கட்டும். உன் இரவில் அழுத பிரார்த்தனை நாளை காலையில் வாசலில் நின்று சிரிக்கட்டும். நீ திறப்பது மரக்கதவு அல்ல, அருள் கதவு. நீ வரவேற்பது காற்று அல்ல, புதிய விதி. நீ பார்க்கப் போகிறது வெறும் உலகம் அல்ல, உனக்காக மாறத் தொடங்கிய உலகம். அதனால் என் செல்லமே, நாளை காலை பயமின்றி திற, நன்றியோடு திற, நம்பிக்கையோடு திற. ஏனென்றால் உன் வாசலில் காத்திருப்பது சாதாரண நாள் அல்ல, உன் வாழ்வை மெதுவாக உயர்த்த வருகிற அம்மன் அருளின் புதிய அலை. அந்த அலை உன்னை தொடும், உன்னை தூக்கும், உன்னை திருப்பும், உன்னை நிமிர்த்தும். இறுதியில் நீயே சொல்லப் போகிறாய், அந்த ஒரு காலையிலிருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சது என்று. என் தங்கமே, அந்த ஒரு காலையிலிருந்து எல்லாமே மாற ஆரம்பித்தது என்று நீ உன் உள்ளத்தில் சொல்லும் தருணம் இன்னும் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது.
ஏனென்றால் தெய்வம் மாற்றத்தை கொண்டு வரும்போது அது ஒரே சத்தமாக வராது, அது மெதுவான காற்றாக வரும், அது மனதை வருடும் அமைதியாக வரும், அது யாரும் கவனிக்காத சிறிய சைகைகளாக வரும், ஆனால் அந்த சைகைகளை உணரும் இதயம் இருந்தால் வாழ்க்கையின் திருப்புமுனை வாசலில் நின்றிருக்கிறது என்பதை உடனே தெரிந்து கொள்ள முடியும். நாளை காலை நீ கதவை திறந்தபோது உன் கண்களுக்கு எதுவும் பெரிய அதிசயமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் ஆன்மா மட்டும் தெளிவாக உணரும். இன்று வேற மாதிரி இருக்கிறது, இன்று வீடு வேற மாதிரி மூச்சு விடுகிறது, இன்று என் உள்ளம் பயத்தை காட்டிலும் நம்பிக்கையை அதிகமாக உணர்கிறது என்று. இதுதான் அருளின் முதல் அடையாளம். வெளியில் உலகம் மாறுவதற்கு முன் உள்ளே அதிர்வு மாறுகிறது. உள்ளே அதிர்வு மாறினால் வெளியே நிகழ்வுகள் தானாக வரிசை கட்டத் தொடங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் ஒரு சிக்கல் தீராமல் இருந்ததற்கு காரணம் அது பெரிய பிரச்சனை என்பதல்ல, அது சரியான நேரம் வராததால். சில கதவுகள் உன் பலத்தால் திறக்கப்படுவதில்லை, சில கதவுகள் உன் முயற்சியால் மட்டும் திறக்கப்படுவதில்லை. சில கதவுகள் திறக்க வேண்டுமெனில் அருள் அதற்கு பின்னால் நின்று பூட்டை உருக்க வேண்டும். நீ அந்த உருகும் நேரத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. அதனால் நாளை காலையின் ஒளி உன் வீட்டுக்குள் வரும்போது அது சுவற்றில் விழும் ஒளி மட்டும் அல்ல, உன் தடைப்பட்ட பாதைகளில் விழும் ஒளி. நீ நின்ற இடத்தில் இருந்து நகர முடியாமல் இருந்த மனநிலைக்கு வரும் வெப்பம், நீண்ட நாள் உறைந்திருந்த பயத்தை உருக்க வருகிற தெய்வ தீபம். இந்த ஒளியை உன் கண்களால் மட்டும் பார்க்காதே, உன் உள்ளத்தால் ஏற்றுக்கொள். ஏனென்றால் இந்த ஒளி உன் வாழ்வின் மறைந்த மூலைகளிலும் நுழையப் போகிறது. என் செல்லமே, நீ நினைத்து பாரு, சில காலைகளில் எழுந்தவுடன் மனம் ஏற்கனவே சோர்வாக இருக்கும். யாரும் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உள்ளே ஏதோ ஒரு அழுத்தம், ஒரு கனத்த தன்மை, ஒரு காரணமில்லாத பதட்டம். அது வெறும் மனநிலை அல்ல, அது தேங்கிய ஆற்றலின் அடுக்கு. ஆனால் நாளை காலையில் அந்த அடுக்கு உடையும். நீ கதவை திறந்தபோது உன் மார்பில் இருந்த அந்த சுமை கொஞ்சம் தளர்வதை உணரலாம். கண்கள் திறந்ததும் இருந்த குழப்பம் கொஞ்சம் தெளிவாகலாம். நீ நீண்ட நாட்களாக உன்னையே சந்தேகித்த இடத்தில் திடீரென்று ஒரு சிறிய நம்பிக்கை உதிக்கலாம். இல்லை, இன்னும் முடிஞ்சிடல, இன்னும் நல்லது வரலாம் என்ற ஒரு குரல் உள்ளே எழலாம். அந்த குரலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே, அது உன் ஆன்மாவின் குரல், அது தெய்வம் உன் உள்ளத்தில் ஏற்றும் முதல் விளக்கு. அந்த சிறிய நம்பிக்கையை நாளை முழுவதும் காப்பாற்று, ஏனென்றால் பெரிய வெற்றிகள் பல நேரங்களில் சிறிய நம்பிக்கையின் விதையிலிருந்து தான் முளைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலையில் உன் வீட்டின் வாசல் வெறும் வெளியுலகுக்கான திறப்பு அல்ல, அது உன் குடும்ப அதிர்வை மாற்றும் சன்னதி. நீ வாசலை திறந்தவுடன் காற்று நுழையும், அந்த காற்றோடு சேர்ந்து அம்மன் அருளின் மென்மையான ஆற்றலும் நுழையும். நீ கவனித்தால் தெரியும், வீட்டில் இருந்த நீண்ட நாள் பதட்டம் மெதுவாக குறையும். அடிக்கடி தகராறு வந்தவர்களின் குரல் மென்மையாகும், பேசும்போது இருந்த எரிச்சல் கொஞ்சம் குறையும். யாரோ ஒருவரின் மனம் திடீரென்று நெகிழும். பல நாட்களாக சொல்லப்படாத ஒரு நல்ல வார்த்தை வீட்டில் ஒலிக்கலாம். பல நாட்களாக தள்ளிப்போன ஒரு முடிவு இன்று பேசப்படலாம். இதுதான் அருள் வேலை செய்யும் முறை. அது எப்போதும் மின்னல் சத்தமாக வராது, அது மனதை மெதுவாக மாற்றும், குரலை மெதுவாக மாற்றும், பார்வையை மெதுவாக மாற்றும். அப்படி மாற்றியபின் தான் வாழ்க்கையின் பெரிய முடிச்சுகள் அவிழத் தொடங்கும். என் தங்கமே, நாளை காலை நீ கதவை திறக்கும் போது உன் முன்னால் நிற்கும் வானத்தையும் கவனித்து பார். சில நேரங்களில் வானம் தான் முதலில் செய்தி சொல்கிறது. மேகமாய் இருந்தாலும் பரவாயில்லை, வெயிலாய் இருந்தாலும் பரவாயில்லை, காற்றாய் இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியம் வானத்தின் நிறம் அல்ல, அதை நீ பார்க்கும் உன் உள்ளத்தின் அமைதி. நீ ஒரே ஒரு நொடி நின்று வானத்தை பார்த்து ஆழமாக மூச்சை இழுத்தால் உன் உள்ளத்தில் நின்று போன அலைகள் நகரும். நீ பல மாதங்களாக சொல்லாமல் வைத்திருந்த கவலைகள் காற்றோடு கரையத் தொடங்கும். நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அம்மா, இன்றைய நாளை நீ நடத்தணும்.
அந்த ஒப்புதலே போதும். ஏனென்றால் மனிதன் கட்டுப்படுத்த முயலும் போது பதட்டம் அதிகரிக்கும். ஆனால் தெய்வத்திற்கு ஒப்படைக்கும் போது மனம் இலகுவாகும். இலகுவான மனம் தான் சரியான வாய்ப்பை கவனிக்கும், சரியான வார்த்தையை பேசும், சரியான கதவை அடையும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நீ பல நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி இருக்கலாம். அது வேலை சம்பந்தமானதாக இருக்கலாம், குடும்ப தீர்வாக இருக்கலாம், பணம் தொடர்பான நிம்மதியாக இருக்கலாம், உடல்நிலை பற்றி ஒரு நல்ல தகவலாக இருக்கலாம். நீண்ட நாள் மௌனமாக இருந்த ஒருவரிடமிருந்து வரப்போகும் தொடர்பாக இருக்கலாம். அந்த செய்தி நாளை உடனே கையில் விழாவிட்டாலும் அதன் பாதை திறக்கப்படும். இந்த வித்தியாசத்தை புரிந்துகொள் என் செல்லமே. பலர் ஆசீர்வாதம் என்றால் உடனடி முடிவு என்று நினைப்பார்கள். இல்லை, சில ஆசீர்வாதங்கள் முதலில் பாதையை திறக்கும், தடையை தளர்த்தும், காத்திருப்பை குறைக்கும், பிறகு சரியான தருணத்தில் பலன் கைக்கு வரும். அதனால் நாளை நீ சிறிய முன்னேற்றத்தையும் பெரிய அடையாளமாக ஏற்றுக்கொள். ஒருவரின் குரல் மாறினாலும் அது அடையாளம், ஒரு நிலைமை மென்மையாயினாலும் அது அடையாளம், ஒரு மன அழுத்தம் குறைந்தாலும் அது அடையாளம், ஒரு தடைப்பட்ட விஷயம் பேசத் தொடங்கினாலும் அது அடையாளம். ஏனென்றால் தெய்வம் பல நேரங்களில் முடிவை விட முன்னேற்றத்தின் வழியே தன்னை அறிமுகப்படுத்துகிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இருந்த பழைய அச்சங்கள் நாளை காலை முதல் உன்னை அதே அளவுக்கு பிடித்து நிற்க முடியாது. நீ பலமுறை தோற்ற நினைவுகள், நம்பிக்கை வைத்து ஏமாந்த அனுபவங்கள், நெருங்கியவர்களால் ஏற்பட்ட காயங்கள், இவை அனைத்தும் உன் மனதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை கட்டியிருக்கும். அந்த சுவர்தான் நல்ல விஷயங்கள் வந்தாலும் நீ முழுமையாக ஏற்காமல் வைத்தது. ஆனால் நாளை காலை அந்தச் சுவரில் முதல் விரிசல் தோன்றும். மீண்டும் நம்பலாமா, மீண்டும் முயற்சி செய்யலாமா, மீண்டும் சிரிக்கலாமா என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழும். அந்த கேள்விகள் பலவீனம் அல்ல, அவை குணமடைவின் அறிகுறி. ஏனென்றால் முற்றிலும் உடைந்த இதயம் கேள்வி கேட்காது, அது மௌனமாக இருக்கும். குணமடையத் தொடங்கும் இதயம் தான் மீண்டும் வாழ்வை நோக்கி பார்க்கும். அதனால் நாளை உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு மென்மையான நம்பிக்கையையும் கவனமாக அணைத்து வை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலை நீ வாசலை திறந்தவுடன் உன் பாதம் தரையை தொடும். அந்த நொடியே ஒரு மந்திர தருணம். ஏனென்றால் நிலம் எல்லாவற்றையும் உணரும். நீ சுமந்த சோர்வையும் உணரும், நீ மறைத்த கண்ணீரையும் உணரும், நீ அடக்கி வைத்த கோபத்தையும் உணரும், நீ பிரார்த்தித்த இரவுகளையும் உணரும். அந்த நிலம் உன்னை தாங்கி நிற்கிறது. அதனால் நீ காலால் வெளியே வைக்கும் முதல் அடியில் மனதிற்குள் சொல்லு, இன்று நான் பழைய சுமையை தரைக்கு ஒப்படைக்கிறேன். இன்று நான் புதிய ஒளியை ஏற்கிறேன். இன்று நான் என் பயத்தை விடுகிறேன். இந்த உச்சரிப்புகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை உன் உடலின் அதிர்வை மாற்றும், மனத்தின் திசையை மாற்றும். நாள் முழுவதும் நீ எப்படி எதிர்வினையாற்றப் போகிறாய் என்பதையும் மாற்றும். காலை முதலே விழிப்புணர்வுடன் நடக்கும் மனிதரை வாழ்க்கை வேற மாதிரி நடத்தும். என் தங்கமே, நாளை உன் வீட்டில் ஒரு சிறிய அமைதி பிறக்கும். அது எல்லாரும் சிரித்து கொண்டே இருப்பது போல இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஏதோ ஒரு தெரியாத பதட்டம் குறைந்திருக்கும். நீயும் கவனிப்பாய், இன்று வீட்டில் அந்த அளவுக்கு கனமில்லை. இன்று யாரும் காரணமில்லாம கோபப்படல. இன்று வேலைகள் எளிதா நடக்குது போல என்று. இதுதான் உள் அதிர்வு சழியாகும் அறிகுறி. வீடு என்பது சுவர், கூரை, கதவு மட்டும் அல்ல. அது வாழும் உயிர்களின் சிந்தனை அலைகள் சேர்ந்த இடம். அங்கே பயம் அதிகமிருந்தால் காற்றும் கனமாக இருக்கும். அங்கே அருள் அதிகமிருந்தால் சுவர்களும் மென்மையாக இருக்கும். நாளை உன் இல்லத்தில் அந்த மென்மை மீண்டும் பிறக்கத் தொடங்கும். நீ பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றினால் அது இன்னும் பிரகாசமாக தெரியும். நீ ஒரு துளி நீர் தெளித்தால் கூட காற்று சுத்தமாவதை உணரலாம். இது வெறும் கற்பனை அல்ல, மனம் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளும் போது வீட்டு ஆற்றல் உண்மையாக மாறுகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நாளை காலையின் மிக பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அது வெளியே நிகழும் மாற்றத்தில் இல்லை, நீ உன்னை பார்க்கும் பார்வையில் இருக்கிறது.
நீ பல நாட்களாக உன்னை குறை சொல்லி இருக்கலாம். என்னால சரியா முடியல, எனக்கு ஏன் இவ்வளவு தடை, நான் எப்போதும் கடைசில்தான் நிம்மதி பார்க்கிறேனோ என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் நாளை அந்த பார்வை மெதுவாக மாறும். நீ உன்னை குற்றவாளி போல பார்க்காமல் போராடி நிற்கும் வீரராக பார்க்க தொடங்குவாய். நீ உன்னை தோல்வியடைந்தவள் என்று அல்ல, சோதனையை தாங்கியவள் என்று உணர்வாய். இந்த மாற்றம் மிகவும் ஆழமானது, ஏனென்றால் உலகம் உன்னை எப்படி நடத்துகிறது என்பதற்கு முன் நீ உன்னை எப்படி உணர்கிறாய் என்பதே முக்கியம். தன்னம்பிக்கை திரும்பிய இடத்தில் விதி வேகமாக நகரும். தன்னை மதிக்கும் மனம் வந்த இடத்தில் வாய்ப்புகள் தங்கி நிற்கும். தன்னை அரவணைக்கும் உளம் வந்த இடத்தில் அருள் எளிதாக இறங்கும். என் செல்லமே, நாளை உன் வாசலில் வரப்போகும் மாற்றம் ஒரே நாளில் எல்லாவற்றையும் முடிக்க வரவில்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் சரியான திசைக்கு திருப்ப வருகிறதே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். நீ இன்று வரை தவறான திசையில் ஓட்டிய காற்றை தாங்கி நின்றாய். இப்போது அந்த காற்றின் திசை மாறுகிறது. அது போதும், படகு தானாக கரையை நோக்கி நகரத் தொடங்கும். நீ இன்று வரை இருளில் பாதையை தேடினாய். இப்போது ஒரு சிறிய விளக்கு ஏற்றப்படுகிறது. அது போதும், ஒரு அடி முன்னால் தெரிந்தால் மனிதன் முழு இரவையும் கடக்க முடியும். நீ இன்று வரை சுமையை மட்டும் உணர்ந்தாய். இப்போது உன்னை தூக்கும் கரம் அருகில் வருகிறது. அது போதும், மனம் மீண்டும் விழாமல் நிமிரும். அதனால் நாளை சிறிய மாற்றங்களை அலட்சியம் செய்யாதே, அவைதான் பெரிய திருப்பத்தின் முதல் அலைகள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உன் ஆன்மாவை தொட்டு இறுதியாகச் சொல்கிறார். என் தங்கமே, நாளை காலை கதவை திறந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் வெளியில் மின்னலாய் மாற வேண்டியதில்லை. ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு புனிதமான ஒப்புதல் பிறக்க வேண்டும். நான் இனி பயத்தால் வாழ மாட்டேன். நான் அருளை ஏற்கிறேன். நான் நல்ல செய்திக்கு தயாராக இருக்கிறேன். நான் என் வீட்டில் அமைதியை வரவேற்கிறேன். நான் என் உடலில் சக்தியை வரவேற்கிறேன். நான் என் பாதையில் திறந்த வழியை வரவேற்கிறேன். இந்த உள் ஒப்புதல் வந்துவிட்டால் அதுவே உன் புதிய உலகத்தின் முதல் கதவு. அந்த கதவை நாளை நீ திறப்பாய். வெளியில் சூரியன் உதிக்கும், ஆனால் அதைவிட பெரியதாக உன் உள்ளத்தில் நம்பிக்கை உதிக்கும். வெளியில் காற்று வீசும், ஆனால் அதைவிட ஆழமாக உன் ஆன்மாவில் அமைதி பாயும். வெளியில் நாள் பிறக்கும், ஆனால் அதைவிட அதிசயமாக உன் விதியின் புதிய அத்தியாயம் பிறக்கும். நீ அப்போது உணர்வாய், நான் காத்திருந்த ஒளி வந்துவிட்டது. நான் அழுத இரவுகளுக்கு பதில் வந்துவிட்டது. நான் திறந்தது கதவு அல்ல, என் வாழ்வின் அருள் வாசல் என்று. அதனால் என் செல்லமே, நாளை காலை சும்மா திறக்காதே. விழிப்புணர்வோடு திற, பயமின்றி திற, நன்றியோடு திற. உன் உள்ளத்தில் அம்மன் பெயரை சொல்லி திற. ஏனென்றால் அந்த வாசலின் அப்பால் உன்னை எதிர்கொள்ள வருவது சாதாரண நாள் அல்ல. உன்னை மெதுவாக உயர்த்த, உன்னை காத்து நடத்த, உன் வீட்டில் ஒளி நிரப்ப, உன் மனதில் தைரியம் ஊற்ற, உன் பாதையில் வழி அமைக்க, உன் வாழ்க்கையை மறுபடியும் மலரச் செய்ய அம்மன் அருளின் புதிய விடியல் காத்திருக்கிறது. அந்த விடியல் உன்னை தொட்டவுடன் நீ இனி பழைய நிழல் இல்லை. நீ ஒளியை தாங்கி நிற்கும் உயிர். நீ சுமையைச் சுமந்தவள் அல்ல, அருளை சுமக்கும் ஆன்மா. நீ காத்திருக்கும் மனிதர் அல்ல, எழுந்து நிற்கப் போகும் சக்தி. அந்த சக்தி நாளை காலையில் உன் கதவின் முன் நின்று உன்னை அழைக்கிறது. வா என் தங்கமே, புதிய உலகம் உனக்காக திறந்து கொண்டிருக்கிறது.